மகாபாரதத்தின் 20வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது போரைத் தவிர்க்க கண்ணன் மேற்கொண்ட அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தூது. அமைதிக்கான கடைசி வாய்ப்பு இது. கண்ணன் அமைதி தூதுவராக ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்படுகிறான். 5 நாடுகளாவது கொடுங்கள், போர் வேண்டாம் என்ற பாண்டவர்களின் கோரிக்கையை ஏந்திச் செல்கிறான். அவனது புன்னகையில் ஒரு பெரும் திட்டம் ஒளிந்திருக்கிறது. ஹஸ்தினாபுரமே விழாக்கோலம் பூண்டது. மக்கள் தங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனை வரவேற்கின்றனர். ஆனால் அரண்மனையில் சூழ்ச்சி தீ எரிந்து கொண்டிருந்தது. துரியோதனன் அவனை அவமதிக்க திட்டமிடுகிறான். துரியோதனன் அளித்த ஆடம்பர விருந்தை கண்ணன் மறுக்கிறான். பகைவன் வீட்டில் உணவு உண்பது அறமல்ல என்று கூறி ஏழை விதுரரின் வீட்டிற்குச் சென்று எளிய உணவை உண்கிறான். இது துரியோதனனின் ஆணவத்தை புண்படுத்துகிறது. விதுரரின் அன்பில் நனைந்த கண்ணன் அங்கே அமைதியாக உறங்குகிறான். அன்பிற்கு மட்டுமே கட்டுப்படுபவன் இறைவன் என்பதை இந்த நிகழ்வு உலகுக்கு உணர்த்துகிறது. மறுநாள் சபையில் போர் அல்லது அமைதி தீர்மானிக்கப்பட வேண்டும். மறுநாள் காலை கௌரவ சபை கூடுகிறது. திருதராஷ்டிரர், பீஷ்மர், துரோணர் என அனைவரும் அங்கே உள்ளனர். கண்ணன் சபைக்குள் நுழைகிறான். அவனது ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் மாற்றத்திற்கான அறிகுறி. கண்ணன் தனது வாதத்தை முன்வைக்கிறான். போரின் அழிவை பற்றி எச்சரிக்கிறான். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடுங்கள், போர் வேண்டாம் என்று மன்றாடுகிறான். சபையில் உள்ள பெரியவர்கள் அதை ஆமோதிக்கின்றனர். ஆனால் துரியோதனன் மசியவில்லை. ஊசி முனையளவு நிலத்தை கூட கொடுக்க முடியாது என்று கர்வத்துடன் கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் தூது வந்த கண்ணனை சிறைபிடிக்க ஆணை பிறப்பிக்கிறான். அநீதியின் உச்சம் அது. பரம்பொருளை சங்கிலியால் கட்ட முடியுமா? வீரர்கள் நெருங்கிய போது அவர்கள் திகைத்தனர். கண்ணன் அங்கே பல உருவங்களாக தோன்றினான். அவனது தெய்வீக நாடகம் தொடங்கியது. சபையே பயத்தில் உறைந்தது. அப்போதுதான் கண்ணன் தனது விஸ்வரூபத்தை காட்டினான். அவன் உருவம் சபையை தாண்டி விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் வளர்ந்தது. அவனது உடலில் அனைத்து தேவர்களும் உலகங்களும் தோன்றி மறைந்தன. மகா அதிசயம் இது. சூரிய சந்திரர்கள் அவனது கண்கள், வேதங்கள் அவனது மூச்சு. அந்த விஸ்வரூப தரிசனத்தைக் கண்டு திருதராஷ்டிரருக்கு 1 நிமிடம் பார்வை கிடைத்தது. அதர்மம் அங்கே நடுங்கிப் போனது. விதியே அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. சபை முழுவதும் தெய்வீக ஒளியால் நிறைந்தது. போர் உறுதி, உன் அழிவு ஆரம்பம் என்று கண்ணனின் குரல் இடி முழக்கமாய் ஒலித்தது. துரியோதனன் தனது இறுதி வாய்ப்பையும் இழந்துவிட்டான் என்பதை உலகம் உணர்ந்தது. தூது தோல்வியடைந்தது. ஆனால் தர்மம் தனது பலத்தை காட்டிவிட்டது. கண்ணன் ஹஸ்தினாபுரத்தை விட்டு புறப்படுகிறான். அவன் போர்க்களத்தில் சந்திப்போம் என்ற செய்தியை அங்கேயே விட்டுச் செல்கிறான். அமைதி மறைந்துவிட்டது. புறப்படும் முன் கண்ணன் கர்ணனை தனியே சந்திக்கிறான். அவனது பிறப்பு ரகசியத்தை கூறி பாண்டவர்களுடன் சேருமாறு அழைக்கிறான். ஆனால் கர்ணன் தனது நட்பிற்காக எதையும் தியாகம் செய்ய துணிகிறான். ஒரு மாபெரும் மனப்போராட்டம் இது. செஞ்சோற்றுடன் தீர்க்க இந்த உயிரை கொடுப்பேன் என்று கர்ணன் கூறுகிறான். கண்ணன் புன்னகையுடன் விடை கொடுக்கிறான். மாபெரும் வீரர்கள் போர்க்களத்தில் எதிரெதிரே நிற்க வேண்டிய சூழல் உருவாகிறது. விதி வலிமையானது. தாய்க்குந்தியும் கர்ணனிடம் மன்றாடப் போகிறாள். ஆனால் கர்ணனின் உறுதி அசைக்க முடியாதது. அவன் தனது தம்பிகளை கொல்ல மாட்டேன் என்று வாக்களிக்கிறான். அர்ஜுனனைத் தவிர போருக்கான பகடைகள் உருட்டப்பட்டுவிட்டன. குருக்ஷேத்திரம் தயாராகிறது. 18 அக்ரோனி படைகள் அங்கே குவிகின்றன. பாரத தேசத்தின் அனைத்து மன்னர்களும் 2 பக்கமாக பிரிகிறார்கள். இது வெறும் போர் அல்ல, ஒரு யுகத்தின் முடிவு. அமைதிக்காக இறைவன் எடுத்த முயற்சி தோற்றாலும் தர்மம் அதன் கடமையைச் செய்ய தயார். அழிவு நேரிட்டாலும் நீதி நிலைநாட்டப்படும். இதுவே கண்ணன் தூது சொல்லும் பாடம். மகாபாரதம் தொடர்கிறது. அடுத்த அத்தியாயங்களில் குருக்ஷேத்திர போர் தொடக்கம், கீதோபதேசமும் அர்ஜுனனின் மனத்தெளிவும், மகாபாரதத்தின் மிக உன்னதமான பகுதிகளை நாம் காணப்போகிறோம். இணைந்திருங்கள். இந்த உணர்ச்சிகரமான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் பாரத போரின் முதல் நாள், நீதி மீண்டும் நிலைநாட்டப்படும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.